வாழ்க்கைக்கு அடிக்கடிக்கு வருகிற பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எப்படி வருகிறது, அதை எப்படி நாங்கள் தாண்டி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சமூகத்திலே நான் உங்களுக்கு கற்றுக்கொண்டேன். அந்த பகுதி அநேகம் பேருக்கு பிரயோசனமா இருந்தது. தனிப்பட்ட முறையில் நீங்க அந்த தேவ செய்தியை குறித்து சாட்சி சொன்னீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவனால பிரச்சனை வராமல் வேறு எந்த வழியால வருகிறது என்று சொன்னால், போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பார்த்தோம், மனிதர்களால் வருகிறது. அல்லேலூயா. சக மனிதர்களால், வீட்டில் இருக்கிற மனிதர்களால், ரோட்டில் இருக்கிற மனிதர்களால், வேலை செய்யும் பொழுது இருக்கிற மனிதர்களால், அறிமுகமான அறிமுகமாகாத மனிதர்களால், தொலைபேசிகள் பேசுகிற மனிதர்களால் தேவ பிள்ளைகளுக்கு துன்பங்கள், பிரச்சனைகள் வருகிறது என்பதை போன ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாக ஈசாக்குக்கு விரோதமாக கேராரூர் மேய்ப்பர்கள் பிரச்சனைகளை கொடுத்தார்கள். அவனுடைய வாழ்க்கையில மண்ணை அள்ளி போட்டார்கள். ஆனால் தேவன் ஈசாக்கை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கடைசியாக, எங்களாலேயும் நாங்கள் பிரச்சனையை தேடவில்லை, நாங்களாக அந்த பிரச்சனை எங்களுக்குள்ளே உருவாக்கவில்லை. அதே நேரம் எங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு மனுஷர்களும் காரணமாய் இருக்கவில்லை. இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளோ அல்லது மனிதர்களுக்கோ வருகிற பிரச்சனைக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. ஒன்று அவங்களாக இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு மனிதனாக இருப்பார்கள். அது ரெண்டாலையும் பிரச்சனை வராமல், பிரச்சனை இருக்குது என்றால் அது என்னத்தால வருகிறது? சூழ்நிலைகளால் வருகிறது. அல்லேலூயா. சூழ்நிலைகள். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பரலோகத்திலே தனித்த அறையில வைக்கவில்லை. இந்த மல்லாவி பிரதேசத்துல இந்த ஜனங்கள் மத்தியில எங்களுக்கு வாழுகிறதுக்கு ஒரு காணிய தந்து இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மை வளர்த்து கொண்டு வருகிறார். கையெழுத்து சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ தேசங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேசத்திலே விலைவாசிகள் அதிகரித்து கொடிதான பஞ்சங்கள், யுத்தங்களை கடந்து வருகிற ஒரு சூழ்நிலையில நாங்களாக வரவில்லை, ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில பிரச்சனை அவனால வரும் அல்லது மனுஷனால வரும். அது ரெண்டும் இல்லாவிட்டால் என்னத்தால வருகிறது? சூழ்நிலைகளால். சூழ்நிலைகளால் வருகிற உபத்திரவங்கள், சூழ்நிலைகளால் வருகிற சோதனைகள், சூழ்நிலைகளால் வருகிற பிரச்சனைகள், இதை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்திலே நான் உங்களோடு பேசுகிறேன். சமீபத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்திய தேசத்திலே அகமதாபாத் விமான நிலையத்தில் ஒரு பெரிய ஒரு விமானம் லண்டனுக்கு போகும் பொழுது விபத்துக்குள்ளாகி அனைவரும் மரித்து போனார்கள். ஒருவர் மாத்திரம் தப்பினார். மரித்தவர்கள் எல்லாரும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பிரயாணப்படுவதற்கான காரியங்களை செய்து அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். விமானம் விபத்துக்குள்ளாகி எல்லாரும் மரித்து விட்டார்கள். ஆனால் அதிலே ஒரு சிறுவன், 14-15 வயது சிறுவன் மரித்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த சிறுவன் எப்படி மரித்தான் என்றால், அவன் அந்த விமானத்தில் போகவில்லை, அவன் பிரயாணத்துக்கான பாஸ்போர்ட்டுகளை ஒழுங்கு செய்யவில்லை. ஆனாலும் அவன் விமானத்தில் ஏறாமலே அவன் மரித்து போனான். எதனால்? அந்த விமான நிலையம் விழுந்த இடத்திலே அவனுடைய தாய் ஒரு சிறிய பெட்டிக்கடை வைத்து நடத்தி கொண்டு வந்தார். அந்த பெட்டிக்கடை நடத்தி கொண்டு வருகிற அந்த தாயாருக்கு மதிய ஆகாரத்தை இந்த பிள்ளை வீட்டில இருந்து அந்த வேளையிலே கொண்டு வந்திருக்கிறான். ஆகாரத்தை தாயிட்ட கொடுக்கும் பொழுது தாய் கடைக்குள்ள போய் ஆகாரத்தை சாப்பிடுகிற நேரத்தில் இந்த படியன் என்ன செய்திருக்கிறான்? கடைக்கு முன்னால இருக்கிற மரத்து நிழலிலே கொஞ்சம் படுத்துறங்கி இருக்கிறான். படுத்து உறங்கின வேளையிலே விமானம் வெடித்து சிதறி அதனுடைய நெருப்பு ஜுவாலைகள் என்ன செய்தது? அந்த பிள்ளையை கருக்கி போட்டு விட்டது. சத்தம் கேட்டு தாய் வரும் பொழுது பிள்ளை இருக்கிற இடத்தை
பிள்ளை நோக்கி தீ நெருப்பு வரும் பொழுது அதை காப்பாற்ற அவள் ஓடும் பொழுது சொற்ப நேரத்துக்குள்ளேயே பிள்ளை இருந்த இடம் புகை மண்டலம் ஆகிவிட்டது. உள்ளுக்கு அவளால் போக முடியவில்லை. 50 வீதமான தீக்காயங்களோடு அவள் காப்பாற்றப்பட்டாள். பிள்ளை கருகி போனான். எதனால்? அந்த குடும்பம் இன்றைக்கு அந்த குழந்தையை இழந்து நிற்கிறது. எதனால்? அந்த குடும்பம் தங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்த அந்த பிள்ளையை இழந்து அந்த தாய் அந்த துன்பத்துக்குள் அந்த பிரச்சனைக்குள்ள சென்றுகிறது. எதனால்? அவளாலேயா? மனிதர்களாலேயா? இல்லை, சூழ்நிலையினால். விமானம் விபத்துக்குள்ளாகிற அந்த சூழ்நிலையில அந்த பிள்ளை அந்த நேரத்தில் போய் நின்ற பொழுது அங்கே வந்த பிரச்சனை அந்த பிள்ளையை வாரிக்கொண்டது. அந்த குடும்பம் இன்றைக்கு தீராத வேதனையோடு இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வருகிற பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்களா தேடவில்லை, மனுஷர்களால் வரவில்லை, ஆனாலும் கண்ணீர் போகவில்லையே என்று பார்த்தால் எங்கேயோ ஒரு சூழ்நிலை எங்களை அந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலையால் வருகிற பிரச்சனையில இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உன்னையும் வெளியே கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக இந்த தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேதாகமத்திலே ரூத் என்கிற ஒரு அழகான ஸ்திரியை நாங்கள் பார்க்கிறோம். ரூத் என்கிற பெண்ணை நாங்கள் பார்க்கிறோம். அவள் ஒரு கன்னிகையாக இருந்தாள். எல்லா ஸ்திரீகளுக்கும் எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஆசையை போலவே அவளுக்கும் ஆசைகள் இருந்தது. ஒரு நல்ல கணவனை திருமணம் பண்ண வேண்டும், நல்ல குடும்பத்துக்கு நான் மருமகளாய் போக வேண்டும் என்ற வாழ்க்கை நீண்ட நாட்களாய் போக வேண்டும், பிள்ளைகளை காண வேண்டும், சுதந்திரங்களை காண வேண்டும் என்ற கனவுகள் ரூத்துக்கும் இருந்தது. அப்படியே ரூத் நினைத்தபடியே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறதை ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். வாசியுங்கள். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நகோமியின் புருஷனாகிய எபிமெலுக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். அடுத்த வசனம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே ரூத்தை நாங்கள் பார்க்கிறோம். ரூத்துக்கு ஒரு குடும்பம் கிடைத்தது, ஒரு நல்ல மாமி கிடைத்தது, ஒரு நல்ல கணவன் கிடைத்தது, நல்ல மச்சான் கிடைத்தது. ஒரு தாய் 2 ஆம்பளை பிள்ளைகள். ஒரு தாய் 2 ஆம்பளை பிள்ளைகள். தகப்பன் மரித்து விட்டார். நகோமியும் நகோமியுடைய 2 பிள்ளைகளும். இந்த குடும்பத்துக்குள்ளே ரூத்துக்கான ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வீட்டுக்கு அவள் போகும் பொழுது எவ்வளவு கனவுகளோடு போயிருப்பாள். என்னை கவனியுங்கள். எவ்வளவு ஆசையோடு அவள் போயிருப்பாள். இந்த இடத்துல தான் நான் வாழப் போகிறேன், இந்த மாமி, இந்த கணவன், இந்த சொந்தம், இந்த பந்தம் தான் என்னுடைய எதிர்காலம் என்று சொல்லி அவள் எத்தனையோ கனவுகளோடு கூட அந்த குடும்பத்துக்குள்ளே நுழைந்தாள். அதே போல தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் பலவிதமான ஆசைகளோடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் தொடங்கி இருக்கலாம். பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு அந்த வேலைக்குள்ள நீங்கள் போயிருக்கலாம். ஏன்? எல்லாவற்றுக்கும் மேலாக பல எதிர்பார்ப்புகளோடு இந்த திருச்சபைக்குள்ள நீங்கள் வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிகிறவராய் இருக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். பல எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலவிதமான வாஞ்சைகள். என்னுடைய பிள்ளைகளில் தெல்மா, தான்சோ, இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சுபாவம். தெல்மாவை நான் ஒரு கடைக்கு கூட்டி கொண்டு போயிட்டு உனக்கு என்ன வேண்டித்தாருண்டா உடனே சொல்லுவாள். கொத்து வேணுங்கப்பா, ரைட். வேற என்ன வேணும்? ஒரு இறைச்சி பொரியல் வேணி தாங்கப்பா. சகலதும் கேட்பாள், ஓப்பனா கேட்பாள். உடுப்பு வேணுமா? அப்படியே கரைக்கும். ஆனா என்னுடைய தாஞ்சொல் இருக்குது ஒரு சுபாவம். என்னம்மா வேணும்? விரும்புற வேண்டித்தாங்க. விரும்புறத வாயில சொல்ல மாட்டேன், உள்ளுக்குள்ள இருக்கும். ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும். ஆனா அப்பா வேண்டக்கூடிய சக்தி இருக்குதா அல்லது அப்பாவை நான் டிஸ்டர்ப் பண்றேனா
அண்ட் அவள் யோசிக்கிறாளோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனா பல தடவைகள் கவனித்திருக்கிறேன். ஓப்புனர் தெல்மாயினோட கதைக்கும் ஆனா தாஞ்சோ வேண்டி தாரத வேண்ட கட்டத்தில் இருக்கு. ஆனால் அதற்காக தாஞ்சோவுக்குள்ள தேவைகள் விருப்பங்கள் இல்லை என்று அர்த்தம் இல்லை, இருக்குது. ஆனால் அது வழியில சொல்லுவதில்லை. அதை போலதான் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் பலவிதமான வாஞ்சைகள், பலவிதமான தேவைகள், பலவிதமான கற்பனைகள், பலவிதமான ஆசைகளோட எங்களுடைய ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் தொடங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு 5 வருஷத்துக்குள்ள கடன் கட்டி விடுவேன், அடுத்த 8 வருஷத்துக்குள்ள என்னுடைய மனைவிக்கு ஒரு வீட்டை கட்டி விடலாம், அடுத்த ஒரு 15 வருடத்துக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் நல்லபடி ஆக்கி நான் இப்படி வாழலாம் என்று பல காரியங்களை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் ரூத்தும் தன்னுடைய வாழ்க்கையில பல எண்ணங்களோட பல கற்பனைகளோட நகோமியின் குடும்பத்துக்குள்ள வந்தாள், சந்தோஷமா இருந்தாள், களி கூர்ந்தாள். ஆனால் திடீரென்று அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்பதை 5வது வசனத்திலே வாசிங்கள். 5வது வசனம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்கிறது? பல கற்பனைகளோட ரூத் அந்த இடத்துக்கு போனாலும் திடீரென்று அவளுக்கு பிரச்சனை வருகிறது, திடீரென்று அவளுக்கு சோதனை வருகிறது, திடீரென்று அவளுக்கு துன்பம் வருகிறது. என்ன? அவளுடைய கணவன் மரித்து போகிறான். கணவன் மரித்தது காணாது என்று சொல்லி அடுத்த மச்சானாரும் மரித்து போனார். நான் முறை சரியா சொல்றேன்னு தெரியல. கணவனுடைய சகோதரன் மரித்து போகிறார். ஒரு பக்கம் நகோமி தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய 2 ஆம்பளை பிள்ளைகளையும் இழந்தாள். இன்னொரு பக்கம் ரூத்தை பார்க்கும் பொழுது ஆசையாக வாழ வேண்டி வந்த அந்த அவளுக்கு ஒரு குழந்தையும் இல்லாதபடிக்கு தன்னுடைய கணவனை இழந்து சூழ்நிலைகளின் கைதியாக, சூழ்நிலைகளினாலே சிக்கப்பட்டவளாக ரூத் சிதைக்கப்பட்டு கொண்டிருந்தாள். ரூத்தின் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணம் என்ன? ரூத்தா? இல்லை. ரூத்தின் வாழ்க்கையின் சோதனைக்கு காரணம் மனிதர்களா? இல்லை. அவள் வாழ்ந்த சூழ்நிலை. எல்லாவற்றையும் இழந்தாள், எல்லாவற்றையும் பறிகொடுத்தாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலைகள், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, சில இடப்பெயர்வுகள், சில இடமாற்றங்கள், சில தூர பிரயாணங்கள், சில நினையாத காரியங்களினால சில பிரச்சனைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தேடிக்கொண்டாலும் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற தேவாதி தேவன் இந்த இடத்துல, வாலிப பிள்ளைகள் கையை தட்டி, இந்த இடத்துல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகளால் உன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கலாம். சூழ்நிலைகளால் இன்றைக்கு நீ பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பாருங்கள், இந்த வடகாட்டுல இந்த ஆலயத்தை நான் கட்டுவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் என்ன போய் வடகாட்டுல சேர்த்து கட்டணும்னு சொன்னாரா? இல்லை. வடகாட்டுல ஏற்கனவே ஒரு ஆலயம் இருந்துச்சு. அந்த ஆலயத்தை தந்தாங்க, அந்த ஆலயத்தை நடத்தி கொண்டு போறேன். நடத்தும் பொழுது ஒரு பாரம் வந்துச்சு, புது ஆலயத்தை கட்டினேன். கட்டி கொஞ்சம் போகும் பொழுதுதான் தெரியுது, நான் வடகாட்டுல ஆலயத்தை கட்டல, நெருப்புல ஆலயத்தை கட்டி இருக்கிறேன். ஆமே சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு ரோட்டு. இப்ப ரோட்டு எப்போ போலீஸ்காரனா நிரப்பப்பட்டு இருக்குது. நான் ஜபிச்சன் போலீஸ்காரன் இந்த ரோட்டுக்கு வரணும் உண்டு. என்னத்துக்கு ஜபிச்சேன்? நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர ஆட்களை சரியாக ஒழுங்குபடுத்தத்தான் போலீஸ் வரணும் நான் ஜபித்தேன். அப்ப ஏன் இந்த பிரச்சனை? நானா தேடின? இல்லை, சூழ்நிலை. சபை ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகிறது, ஒரு பிரச்சனையின் சூழ்நிலைக்குள்ளாக போகிறது. 6 மணிக்கு பிறகு நிக்க பயமாக இருக்கிறது. இங்க வேலைக்கு வந்தவர்கள், கூற போட வந்தவர்கள் பயப்படுகிறார்கள். ஐயோ, வடகாட்டுல சேர்ச்சு போடு, என்னத்துக்கு பாஸ் இந்த வேலை செய்தீங்க? என்ற வயசு தெரியாம என்ன கெல்மட்டல் அடிக்க வந்துட்டான், என்ன தூசல் தலை பேசிட்டான். நான் சொன்னீங்க ஒரு கதை அனுபவிச்சுங்க, நான் இத்தனையோ நாள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். என்ன தலை பிரச்சனை? சூழ்நிலை. இந்த இடம் நல்லா இருக்கும் என்று காணி எடுத்தீங்க, அந்த காணிக்கு பக்கத்தில் இருக்கிற பொம்பளை தான் உங்களோட வீட்டு வாழ்க்கையை வீணடிச்சு விட்டாள். சூழ்நிலை.
சூழ்நிலைகளால் உபத்திரவங்கள், சூழ்நிலைகளால் பிரச்சனைகள், ஆனாலும் நீ சோர்ந்து போக கூடாது. சூழ்நிலைகளையும் மாற்றி உன்னை உயரத்துக்கு கொண்டு வருகிற தேவாதி தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை உனக்கு சுடுகாடா இருந்ததோ அந்த சூழ்நிலையைத்தான் உனக்கு செழிப்பான இடமாக கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தெரியாமல் போய் இந்த புருஷனுக்கு நான் வாழ்க்கப்பட்டுட்டேன், தெரியாம இந்த குடும்பத்திட்ட போய் பொம்பளை எடுத்துட்டேன், தெரியாம இந்த வேலைக்குள்ள போயிட்டேன், தெரியாம இந்த இடத்துக்கு வந்து மாட்டுப்பட்டுட்டேன் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சூழ்நிலைகளை மாற்றுகிற அன்பு தேவனின் கரம் என்றைக்கும் குறுகி போகவில்லை. ஆமென். அல்லேலூயா. 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 ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். ஆமென். எங்களால் வருகிற பிரச்சனைக்கும் மனிதர்களால் வருகிற பிரச்சனைக்கும் மாத்திரம் அவர் தேவன் அல்ல, சூழ்நிலைகளால் வருகிற பிரச்சனைக்கும் அவரே தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கையோடு கையை தட்டி அல்லேலூயா. 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 அதனால் நாங்கள் பாடுகிறோம், எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் ஆமென் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும், அல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும், அல்லேலூயா. நாக்கி நடுக்கடல போனாலும் நக்கு தண்ணி என்று சொல்றது போல எனக்கு எல்லாமே பிரச்சனை என்று நீங்க நினைச்சு கொண்டிருந்தாலும் எல்லாவற்றை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மனதுருகிற தெய்வம், ஆமென். இரக்கம் காட்டுகிற ஆண்டவர். ஆமென். இன்றைக்கு நீ சென்று கொண்டிருக்கிற அல்லேலூயா. இந்த இருளின் சூழ்நிலையில இருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் நோக்கங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ரூத்தின் விருப்பங்களை கர்த்தர் அறிந்திருந்தார். ஆமென். ஆனால் என்னவோ புயல் காற்று வீசியது, சூழ்நிலை எதிராக மாறினது. அந்த சூழ்நிலையிலிருந்து ரூத் தப்புவதற்காக நிறைய குறுக்கு வழிகள் கிடைக்கிறதை 1:8 வாசியுங்கள். 1வது அதிகாரம் 8வது வசனம். நகோமி தன் 2 மகள்களையும் நோக்கி, ஆ, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். ஆ, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல ஆ, கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ஆ. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே ஆ. நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்மோடு கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மகளே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட கூட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளை உண்டாகுமோ? என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள். இங்க பாருங்கள், நகோமி சொல்லுகிறாள் தன்னுடைய 2 மருமக்களையும் பார்த்து, மருமக்கள் மாறே, என்னுடைய கணவனையும் இழந்து இந்த 2 ஆம்பளை பிள்ளைகளையும் இழந்து நான் தனிச்சு போய்விட்டேன். நீங்கள் திரும்ப உங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு போய் சந்தோஷமா கல்யாணம் கட்ட விரும்பினா கட்டுங்க, என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்க, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி நகோமி அவர்களை திருப்பி அனுப்புகிறாள். திருப்பி அனுப்பும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மருமகள் என்ன செய்கிறாள்? 2 பேரும் மகள் சொல்றாங்க, நாங்கள் போக மாட்டோம், உங்களை கைவிட மாட்டோம் என்று சொல்லுகிறாங்க மாமிய. ஆனா ஒரு கட்டத்தில் ஒரு மருமகள் சொல்லுகிறாள், என்ன, சரி நான் போகிறேன், நீங்க திரும்ப திரும்ப போன்னு சொல்றபடியால் நான் போகிறேன் என்று அவள் போகிறாள். ஆனால் ரூத் என்ன சொல்லுகிறாள்? மாமி, நான் உம்மை விட்டு போக மாட்டேன்,
என்னுடைய சூழ்நிலை இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை இன்றைக்கு சோதனையாக இருக்கிறது. ஆனாலும் கூட நான் ஒரு நாளும் எடுத்த காலை பின் வைக்காதபடி, என் விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு நான் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளேயே இருப்பேன். 15வது வசனம் படிங்க. 15வது வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நகோமி பார்த்து சொல்லுகிறாள், ரூத்தை பார்த்து, ரூத் இங்க பாரு, இந்த சகோதரி ஓர்பாள் போய்விட்டாளே, தன் ஜனத்திற்கு தன் தேவனிடத்திற்கு அவள் போய்விட்டாளே. ஏன் அம்மா, உனக்கும் ஆசை இருக்குந்தானே, உனக்கும் விருப்பங்கள் இருக்குந்தானே புள்ள, நீ வாழ வேண்டிய வாலிப புள்ள வயசுல இருக்கிற, நீ போய் நல்ல சந்தோஷமாயிரு என்று ரூத்துக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பக்கூடிய குறுக்கு வழிகள் வந்து கொண்டே இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சூழ்நிலைகளால் வருகிற உபத்திரவங்களில் தப்பிக் கொள்ளுவதற்கு குறுக்கு வழிகள் வரும். ஆனால் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக ஜாக்கிரதையாக ஆண்டவர் அழைத்த அழைப்பில் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கணவனோடு இருக்க வேண்டாம், இந்த மனுஷியோடு இருக்க வேண்டாம், இந்த பிள்ளைகளோடு இருக்க வேண்டாம், இந்த கிராமத்தில் இருக்க வேண்டாம், இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், அது வேண்டாம் என்று உனக்கு பலவிதமான ஆலோசனைகள் வரும். ஆனால் நீ ரூத்தை போல சொல்ல வேண்டும், என் தேவனை விட்டு நான் ஒரு நாளும் பின்வாங்கி போகவே மாட்டேன். ஆமென். சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், சபைதான் எனக்கு ஆறுதல், தேவன் பாஸ்டருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார் என்று நினைத்து நீ வந்திருக்கலாம். ஆனா காலங்கள் போக போக தேவன் பாஸ்டர் உன்னை எதிர்க்கலாம், உன்னை நிராகரிக்கலாம். எந்த போதகனுடைய ஆதரவு வேண்டும் என்று வந்தாயோ அந்த போதகனுடைய ஆதரவுக்கு பதில் எதிர்ப்பு உனக்கு வரலாம். ஆனால் நீ பின்வாங்காதபடி எச்சரிக்கையாய் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா, கையெத்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, கையெத்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகளால் வந்த எல்லா உபத்திரவத்தில இருந்தும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. ரூத் நல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள போனாள், நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள போனாள். ஆனால் சூழ்நிலை என்னவோ அவளை வாழ விடவில்லை. அவளோடு கூட அதே பிரச்சனையை சந்தித்த அதே சகோதரி என்ன செய்தாள்? அந்த சூழ்நிலையிலிருந்து விலத்தி போனாள். அதற்கு பிறகு அவளை குறித்து வேதத்தில் ஒரு வசனத்தையும் நாங்கள் காணவில்லை. எனக்கு அருமையானவர்களே, திரும்ப திரும்ப நகோமி ரூத்த போக சொன்னது போல திரும்ப திரும்ப உங்களை பாவத்துக்குள் அழைப்பார்கள். ஒரு தடவை நீங்க இந்த பாவம் வேணாம் என்று நினைப்பீங்க. நான் சமயத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு இவைகளை சொல்லத்தான் வேணும். சகோதரி தனது பிள்ளைகளை டியூஷனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இந்த டியூஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலே டியூஷன் முடி மட்டும் நின்று தூர தேசத்திலிருந்து வர்றபடியான், தூர இடத்திலிருந்து வாரபடியான். அந்த கடையை சேர்ந்தவன் என்ன செய்கிறான்? அடிக்கடிக்கு தன் நம்பரை பேப்பரில் எழுதி எழுதி அவர்கிட்ட போட்டுக்கொண்டே இருந்தான். அவளுக்கு வாலிப வயசுல பிள்ளைகள் இருக்கிறது, படிப்புக்காகத்தான் வருகிறாள். ஆனா திரும்ப திரும்ப எழுதி போட்டுக்கொண்டே இருப்பான். அவள் என்ன செய்தாள்? அந்த கடையை விட்டு ரோட்டு கரையில நின்றாவது என்ற பிள்ளையை படிப்பிக்கணும்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு அவள் விலகினாள். தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, திரும்ப திரும்ப இந்த சூழ்நிலைகள் எங்களை பாவத்துக்குள்ள இழுக்கும். ஆமென் சொல்லுங்க. திரும்ப திரும்ப வாய் காட்டணும் போல இருக்கும், கள்ளு குடிக்கணும் போல இருக்கும், வெத்துள பாக்கு போடணும் போல இருக்கும். இப்பத்தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு போக வேண்டாம் என்று வருவோம், பிற்பாடு யாராவது ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த ஆசைகளை இழுக்கும். ஒரு தொழில் வேணாம் என்று விடுவோம், இன்னொருவன் போய் அந்த தொழில் செய்து நல்லா வந்துட்டா அந்த ஆசை திரும்ப திரும்ப இழுக்கும். ரூத்தின் வாழ்க்கையில அவள் எடுத்த பொருத்தனையை விளக்கும்படிக்கு திரும்ப 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 அவளுக்கு சோதனைகள் வந்து கொண்டுதான் இருந்துச்சு.
ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஜெயமாய் வாழ வேணும் என்றால் தீர்மானம் மனசுல வர வேணும். கையெழுத்து சொல்ல மாட்டீங்களா? கையெழுத்து சொல்ல மாட்டீங்களா? தீர்மானம் எங்க வர வேணும்? மனசுல வர வேணும். இப்பத்திய சூழ்நிலைகளை பார்த்தால் ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழுகிற காலங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒரு கள்ளு குடிக்காத, ஒரு கஞ்ச பாவிக்காத ஆட்களை தேடி பிடிக்கிறது குறைவாக இருக்கிறது. திரும்ப திரும்ப சோதனைகள் வரும் பொழுதும் எங்கட தீர்மானம் எங்கட வாயில அல்ல, எங்கட நெஞ்சில இருக்க வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரூத்துக்கும் ஆசை இருந்துச்சு, ரூத்துக்கும் வாழ வேணும் என்ற விருப்பங்கள் இருந்து. ஏனென்றா பிற்பாடு நீங்க அதை பார்க்கலாம். ஆனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையின் ஆசைகளை குறுக்கு வழியால் நிறைவேற்றாமல் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோட 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 கையை தட்டலாம் தானே. ஆமென். நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுப்பார். அந்த அடுத்த வசனத்திலே அவள் சொல்லுகிறாள் 15. இதோட நான் முடிக்க போகிறேன். 15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி. 16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ரூத்தை போன்ற விசுவாசிகளை எனக்கு நீ தெரிவீரானால் எவ்வளவு நல்லதா இருக்கும் அப்பா. ஆமென் சொல்லுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க போங்க, இந்த வடகடை சேர்ச்சுக்கு நீங்க வரக்கூடாது, வேற சேர்ச்சுக்கு போங்க. நீங்க என்ன சொல்ல வேணும்? இந்த சபையை விட்டு நான் போக மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ரூத் என்ன சொல்லுகிறாள்? மாமிய பார்த்து, உம்மை விட்டு போறத குறிச்சு இனி ஒரு நாளும் என்னோட நீர் கதைக்க கூடாது. இன்னொருத்தி போய்ட்டாள், அவள் போய்த்தாள் என்பதற்காக நான் பின்வாங்குகிற இருதயம் உள்ளவள் அல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் நல்ல தைரியமாக விசுவாசமாக என் ஆண்டவருக்காக நான் ஜீவிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ரூத் அந்த மாமியை பார்த்து சொல்லுகிறாள், என்னை ஓர்வாளை போல நீ நினைக்க வேண்டாம். ஓர்வாள் தான் கண்டதையும் கண்டுட்டு போவாள். ஆனால் நெஞ்சில நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், என்ன துன்பம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் மாற்றி தருவார். கையெழுத்தி சொல்லுங்க, ஆண்டவர் மாற்றி தருவார். நல்ல சொல்லுங்க, ஆண்டவர் மாற்றி தருவார். எந்த பிரச்சனை ஆண்டவர் மாற்றி தருவார். எந்த கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றி தருவார். எந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கையை தட்டலாமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாரோ ஒருவரோட கர்த்தர் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட கர்த்தர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகளால் நெருக்கப்பட்டு கொண்டு இந்த தேவ சமூகத்தில் குந்திக் கொண்டிருக்கிற நீ இன்றைக்கு ரூத்தை போல உன்ற தீர்மானத்தை உறுதியாக்க கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாள்? ஒரு எழுந்து நிற்போமா? நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கு அடக்கம் பண்ணப்படுவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது என்று கர்த்தர் அதற்கு சரியாகவும் கர்த்தர் மேலே நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் செத்தாலே ஒழிய ஒரு நாளும் நான் பின்வாங்க மாட்டேன். 3 தீர்மானங்கள் எடுக்கிறார். முதலாவது, என்னுடைய மாமியை நான் தனிச்சு விடாதபடி என் மாமியை நேசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா.
என்னுடைய மாமி தன்னுடைய கணவனையும் இழந்து தன்னுடைய பிள்ளையும் இழந்திருக்கிறாள். அவளை நான் கைவிடாதபடிக்கு உறுதியான தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் என்று சொல்லி அவள் தீர்மானம் பண்ணினாள். ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் சூழ்நிலைகளின் பிரச்சனைகள் உங்களை தாக்காதபடி நீங்கள் ஜெயிக்க வேணும் என்றால் ஒரு நல்ல பொருத்தனை எடுக்க வேணும். என்னுடைய குடும்பத்தை நான் நடுத்தருவுக்கு விட மாட்டேன். கையசை சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை நான் கைவிட மாட்டேன். என்னுடைய கணவனை கைவிட மாட்டேன். என்னுடைய மனைவியை கைவிட மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டேன். என்னுடைய பெற்றோரை கைவிட மாட்டேன். எனக்கு மகன் தந்த என்னுடைய மாமா மாமியை கைவிட மாட்டேன். எனக்கு மனைவி தந்த மாமா மாமியை கைவிட மாட்டேன். இந்த உறவுகள் கட்டப்படும் பொழுது சூழ்நிலைகளின் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்தில் இருந்த ஒரு நல்ல சுபாவத்தை பாருங்க. முதலாவது உறவுகளில் அவள் சரியான தீர்மானம் பண்ணினாள். ஆமென் சொல்லுங்க. நேற்றைய தினத்தில் நாங்கள் செய்தி ஒன்று பார்த்து கொண்டிருந்தேன். அந்த செய்தியில போச்சது, அதில் கொலை பண்ணுகிற விவரங்கள் போட்டு கொண்டிருந்தார்கள். அதிலே ஒருவன் தன்னுடைய மனைவியை கொலை செய்திருக்கிறான். தன்னுடைய மனைவியை கொலை செய்த 2 பிள்ளைகள் 8ஆம் ஆண்டும் 2ஆம் ஆண்டு படிக்கிற அந்த பிள்ளைகளையும் கொலை பண்ணி இருக்கிறான். என்னத்துக்கு கொலை பண்ணிட்டு பொலிசுக்கும் அவன் போயிட்டான். பொலிசு போய் அவன் விசாரிச்ச பொழுது அவன் சொல்லுகிறான், என்ன தெரியுமா, உன்னுடைய மனைவியில் உனக்கு சந்தேகம் இருக்குதா என்ற சந்தேகம் இல்லை. அப்போ உன்னுடைய மனைவி ஏதாவது பிரச்சனைக்கா? ஒன்றுமே இல்லை. அப்ப என்னத்துக்கு கொன்றாய்? நான் வேலைகள் சொன்னால் உடனே செய்கிறாள் இல்லை. நேற்றையான் செய்தி, இங்க இல்லை, இந்திய தேசத்தில். நான் வேலை சொன்னால் உடனே செய்கிறாள் இல்லை. எனக்கு கோபம் வந்துச்சு, நெட்டுகளும் தாங்கி கொண்டு அன்றைக்கு தாங்கலாம போயிட்டது, உடனே கொன்று விட்டேன். கவனம் பொம்பளையல், வெயிலும் மறிக்குது, சொன்னோன்னு செய்யுங்க. அப்படி யாரும் செத்து நான் நடக்காரன்னு செய்ய விட்டுறாங்க என்ன. அப்ப ஏன் பிள்ளைகளை கொன்றாய் சொன்னான். தாய் செத்துட்டா என்ன ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க, பிள்ளைகளை அனாதைய போகும்போது யாரை கொண்டு பிள்ளைகளை. இன்னைக்கு நாங்க சிரிக்கிறோம். ஆண்டவர்ட்ட வார்த்தை சொல்றது கொல்றது மட்டுமல்ல, கொலை. நீ உண்ட கணவனை, உண்ட மனைவியை, உண்ட பிள்ளைய நேசிக்காட்டில நீ என்ன செய்கிறாய்? கொலைதான் செய்கிறாய். முதலாவது எங்கே ஒரு தீர்மானம் பெற வேணும்? எங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல தீர்மானம் பெற வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உறவுகளை தவிக்க விடக்கூடாது. பிள்ளைகளை ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. ரூத்தின் வாழ்க்கையில உறவுகளின் பாசங்களை கட்டி எழுப்புங்க, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நேசிக்க வேண்டியவங்களை நேசிங்க. ஆமென். அன்பு காட்ட வேண்டியவங்களை அன்பு காட்டுங்க. ஆமென். கண் கண்ட கணவனுக்கு அன்பு காட்டுங்க. கண் கண்ட மனைவிக்கு அன்பு காட்டுங்க. 10 மாசம் சுமந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுங்க. மாமா மாமிக்கு அன்பு காட்டுங்க. மருமகன் மருமகளுக்கு அன்பு காட்டுங்க. சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்து உங்களை நடத்துவார். இரண்டாவது அவள் சொல்லுகிறாள், உம்முடைய ஜனங்களை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன். இரண்டாவது உம்முடைய ஜனங்கள், நகோமியின் சொந்தங்களை, நகோமியின் ஜனங்களை நான் நேசிப்பேன் என்று சொல்லுகிறாள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நகோமி ஜூத இனத்தை சேர்ந்தவள், ரூத் மோவாபி இனத்தை சேர்ந்தவள். நகோமி தேவனுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவள். ரூத் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத இனத்தை சேர்ந்தவள். இப்ப அவள் சொல்லுகிறாள், நான் தேவனை அறியாத இனத்தை சேர்ந்தவளாய் இருந்தாலும் இன்றுல இருந்து எப்ப இந்த வீட்டுக்கு வந்தேனோ அன்றுல இருந்து உன்னுடைய விசுவாசிகள் தான் என்னுடைய விசுவாசிகள், உன்னுடைய சபை தான் என்னுடைய சபை, உன்னுடைய போதகர் தான் என்னுடைய போதகர். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை சூழ்நிலையின் புறத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் முதலாவது தன் உறவை நேசிக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய சபையை நேசிக்க தீர்மானம் பண்ண வேண்டும். கையசை சொல்ல மாட்டீங்க? ஆமென் சொல்லுங்க. உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ற பாஸ்டர் தேவதாஸ் பாஸ்டர், ஆமென் சொல்லுங்க. என்ற விசுவாசிகள், வட்டக்காடு சபை விசுவாசிகள், ஆமென் அல்லேலூயா. அந்த தீர்மானம் சரியாக உனக்குள்ள எடுக்கப்படும் பொழுது கர்த்தராகிய தேவன் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்து உன்னை ஆசீர்வதிப்பார்.
ஆனா இன்றைக்கு விசுவாசிகளை பார்த்தால் சக விசுவாசியை மதிக்கிறது இல்ல, சக விசுவாசியை நேசிக்கிறது இல்ல, ஊழியக்காரருக்குரிய அன்பு பாசத்தை கொடுப்பதில்லை. சௌரி பவானியுடைய அடக்காராதனைக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த மகளை பார்த்து ஒரு தகப்பனார் சொன்னாராம், பவானி உனக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா, உனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குதா? எதனால்? அந்த மகளுடைய ஒரு துக்க நாளுக்கு ஒரு நாள் நீங்கள் போகும் பொழுது உலகத்தான் எப்படி பார்க்கிறான், இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று. அல்லேலூயா சொல்லுங்க. அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற உறுப்பு துன்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கழுத்து உழையுது எனக்கு கொஞ்ச நாளா, தலகணி பிழைச்சிட்டதோ ஹெல்மெட் பிழைச்சிட்டதோ தெரியல, கழுத்து கொஞ்சம் உழையுது. ஆனா இந்த கழுத்து உழைகிற நேரம் எல்லாம் கழுத்து மாத்திரமல்ல, என் உடம்பு முழுவதுமே வேதனைப்படுகிறது. அல்லேலூயா. அதை போலதான் பிரியமானவர்களே, ஒரு விசுவாசி கழுத்தா இருப்பான், ஒரு விசுவாசி நெஞ்சா இருப்பான், ஒரு விசுவாசி கையா இருப்பான், ஒரு விசுவாசி காலா இருப்பான். எல்லாரையும் ஒரே சரீரத்தில் ஆண்டவர் நியமித்து எங்களை ஆசீர்வதிச்சு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். ஆமென். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அடுத்ததாக விசுவாசிகள் அடுத்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும். ஆமென். பிள்ளைகளே, இந்த விசுவாசிகள் போதகரை விட்டு ஏனோ தானோன்னு தெரியும் பொழுது பிரச்சனைகள் தீராது. எத்தனை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். எத்தனை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். ஒண்ட நல்ல இருதயத்துல நேசிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனையும் கர்த்தருடைய சபையையும் நான் நேசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 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 கன நாளைக்கு முன்னுக்கு சொன்ன பழமொழியை சொல்லட்டும். கந்தசாமி ஐயாட பழமொழி, இது விசுவாசியா விச ஊசியா? அப்படி நினைக்க கூடாது, அப்படி நினைக்க கூடாது. ரூத் என்ன சொன்னாள்? உம்மைத்தான் எனக்கு இனி உறவு, அதே நேரம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். மரணம் தான் பிரிக்குமே ஒழிய வேற ஒன்றும் அதை பிரிக்காது என்று சொல்லி என் இருதயத்தின் ஆழத்தில் நான் முடிவு எடுக்கிறேன். அல்லேலூயா. என்றைக்கும் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், என்னுடைய குடும்பத்துக்கு அடுத்ததாக, குடும்பத்துக்கு முன்னுக்கு கொண்டு வர வேணாம், என்னுடைய குடும்பத்துக்கு அடுத்ததாக என் தேவ பிள்ளைகளை நான் நேசிப்பேன், என் தேவ மனுஷனை நான் நேசிப்பேன். மூன்றாவது, அவள் அந்த வேதனையான சூழ்நிலையிலும் அவள் எடுக்கிற தீர்மானம், கடைசி தீர்மானம் என்ன? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அடுத்ததாய் சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. என் ஆண்டவரை விட்டு நான் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன். இவ்வளவு நாளும் இந்த ஆண்டவர் அறியாமல் நான் வாழ்ந்து விட்டேன். எப்ப கல்யாணம் என்று இந்த வீட்டுக்குள்ள வந்தேனோ அப்பொழுது இந்த உண்மை உள்ள தேவனை நான் அறிந்து விட்டேன். இனி என் கணவன் இல்லாமல் போனாலும் இந்த தேவன் இல்லாமல் நான் போகவே மாட்டேன். எங்க கைதட்ட காணல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பைபிள் இல்லாம நான் வாழ மாட்டேன். ஆமென். எத்தனை சொல்லுங்க, பைபிளை வைத்து சொல்றீங்களா? இந்த பைபிள் இல்லாம நான் வாழ மாட்டேன். ஆமென். நான் 10 பென்சில் முடிக்க உச்சாம நில்லுங்க. இந்த வேதம் இல்லாம நான் வாழ மாட்டேன். வேதம் இல்லாம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆராதனை இல்லாம நான் வாழ மாட்டேன். ஆண்டவருடைய ஜெபம் இல்லாம நான் வாழ மாட்டேன். நான் இந்த கல்யாணம் என்று இந்த உறவுக்குள்ள வந்தாலும் உண்மையுள்ள தேவனை கண்டுபிடித்து விட்டேன். இனி பின்வாங்கி போக மாட்டேன். இனி பின்வாங்கி போக மாட்டேன். பின்வாங்கி போக மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அவன் அவன் திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்ற அமர் 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 இயேசு சிந்திய
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல உச்சரித்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ரூத் சொன்னாள், நான் ஒரு சின்ன பிள்ளையா தான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன், ஆனால் தேவனை நான் கண்டு கொண்டு விட்டேன், ஆமென். கர்த்தரை நான் கண்டு கொண்டு விட்டேன், ஆமென். இனி கர்த்தரை விட்டு நான் பின்னுக்கு போக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஞானஸ்நானம் எடுக்கத்தான் போகிறேன், ஆமென். நான் பரிசுத்தத்தின் அபிஷேகத்தை பெறத்தான் போகிறேன், ஆமென். நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யத்தான் போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தீர்மானம் நிறைவேற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலருக்கு என்னடா ஞானஸ்நானமா, ஞானஸ்நானமா, திருவிருந்தா, ஒன்று ஒன்று ஜாக்கிரதையே இல்லை, கவனமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, வருகிற திருவிருந்து நீங்கள் எல்லாரும் உபவாசத்தோட கலந்து கொள்ள வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல இன்றைக்கு இந்த பிரசங்கம் உங்களோட பேசுதண்டா, நீங்க முதலாவது தீர்மானம் பண்ண வேணும், இந்த திருவிருந்த நான் வருகிற கிழமை எடுக்க வேண்டும். ஆமென். ஞானஸ்நானம் எடுக்க யோசிக்கணும், ஞானஸ்நானம் எடுக்க வேணும், பரிசுத்த அபிஷேகம் பெற சொல்லணும், நான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற வேணும். சொல்ல மாட்டீங்களே, ஆமென். சொல்ல மாட்டீங்களே, ஆமென். சொல்ல மாட்டீங்களே. ஆமென். என்ற தேவனை விட்டு நான் பின்வாங்க கூடாது, ஆமென். என்ற தெய்வத்தை விட்டு நான் பின்வாங்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கிழமைக்கு முன்னால திடீரென்று சொல்லி எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. 2 கிழமையா, போன கிழமைடா நினைக்கிறேன், போன கிழமைகள் திடீரென்று யோசனை வந்துச்சு. ஒரு சாத்தான் பக்கத்துல சொல்ற மாதிரி தான் இருக்குது, உனக்கெல்லாம் ஊழியம் சரி வராது. அல்லேலூயா. என்ன சொல்லுது? உனக்கெல்லாம் ஊழியம் சரி வராது, நிப்பாட்டிடு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள், பேசாம இரு. ஹல்லேலூயா. நானும் யோசிச்சு கொண்டு வரேன், இன்னொரு அதே வார்த்தையை சொல்லுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கும் அந்த வசனம் குழப்பம் வருகிறது. இன்னொரு சொல்லுது, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. 28 வருஷமாய் கர்த்தருக்காக முழு நேரமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனையே பிசாசு விடாம துரத்தி கொண்டிருக்கிறதா உங்களை எப்படி? அதுக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. அடுத்த கணம் சொல்லணும், நான் பின்வாங்க மாட்டேன், ஆமென். நான் பின்வாங்க மாட்டேன், ஆமென். ஜெபத்தை நிறுத்த மாட்டேன், ஆமென். பரிசுத்தத்தை விட மாட்டேன், ஆமென். அர்ப்பணிப்பை விட மாட்டேன். ஆமென். அவள் தீர்மானம் பண்ணினாள், அல்லேலூயா. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஆமென். எப்படி? கடைசி வசனம் ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து எழுந்து ஜெபிக்க போறோம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக, கிடைப்பதாக, கிடைப்பதாக. ஆமென், ஆமென். சொல்லுங்க, கிடைப்பதாக, நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்ப ரூத் என்ன பலனா இருக்கிறாள்? குறைவான பலனா இருந்தாள். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையை இழந்து பட்ட மரத்தை போல இருந்தாள். போவாஸ் என்கிற மனுஷன் மூலமாய் அவளுக்கு ஒரு வாக்கு தத்தம் வருகிறது, நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலன். அல்லேலூயா. இந்த வசனங்களுக்கு பிறகு ரூத்துக்கு பசி, அந்த தேசத்துல வாழ்றதுக்கு பசி வருகிறது. ஆகவே நெல்லு கூட்ட போனா. என்ன கூட்ட போனா? நெல்லு கூட்ட போனாங்க. எங்களுக்கு தான் மிஷின் அடிச்சோம் அப்ப அந்த காலத்துல. அவ நெல்லு வெட்டின பிறகு நெல்லு பொறுக்கிற வயலுக்குள்ள நெல்லு பொறுக்கிறாக்களை மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படித்தானே. அப்ப நெல்லு பொறுக்கினா, எந்த வயலில் நெல்லு பொறுக்கினாவோ அந்த வயலுக்கு எஜமாட்டியாக, எஜமாட்டியாக, எஜமாட்டியாக. காத்தேரு பொறுத்தேரு, கர்த்தரையே நம்பியேரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா
சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இந்த சூழ்நிலை எனக்கு எதிராக நின்றாலும் என்னுடைய உறவை நான் நேசிப்பேன். ஆமென். இந்த சூழ்நிலை எனக்கு எதிராக இருந்தாலும் தேவ ஜனங்களை நான் நேசிப்பேன். இந்த சூழ்நிலை எனக்கு எதிராக இருந்தாலும் உண்மையுள்ள தெய்வத்தை நான் நேசிப்பேன். ஹalleluya. இந்த 3 தீர்மானங்களும் என்ன செய்தது? ரூத்தை உயர்ந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஹalleluya. உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வச்சார். ஒரு விதவை என்ற பெயரை மாற்றி இயேசு ராஜாவின் சந்ததியில ரூத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். மத்தேயுவுக்கு நீங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது என்று வரும் பொழுது ரூத்தின் பெயரையும் கர்த்தர் அங்கே எழுதினார். குப்பையாக சூழ்நிலைகளால் சோதனைகளால் நிரப்பப்பட்ட மகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரா சகோதரி, சூழ்நிலைகள் இன்றைக்கு உன்னை பாதித்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். 3 தீர்மானம்: உறவுகளை நேசிப்பாயாக, தேவ சபையை நேசிப்பாயாக, உண்மையுள்ள தெய்வத்தை நேசிப்பாயாக. எழுந்து நிற்போம். ஹalleluya. அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.